எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து அதிமுக ஆட்சி அமைவதற்கு திமுக வெளியிலிருந்து ஆதரிக்கும், இப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்பது அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்த பிரேக்கிங் நியூஸ். எவ்வளவு பெரிய செய்தி, பரபரப்பான செய்தி, அரசியலையே திருப்பி போடுகிற செய்தி, தமிழக அரசியலையே திருப்பி போடுகிற செய்தி. தலைமை கழகத்தில் அவசர செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அப்போது KP முனுசாமி நடத்தியிருந்தால், அந்த மறுப்பை தெரிவித்திருந்தால் அவர்களுடைய அரசியல் நாணயத்தை பாராட்டலாம். எப்படி அதிமுக மறுப்பு தெரிவிக்காமல் இருந்ததோ, திமுக மறுப்பு தெரிவிக்காமல் இருந்ததோ உடனடியாக அந்த செய்திகளுக்கெல்லாம், அதே போல தாவேகாவும் இப்போது மறுப்பு தெரிவிக்காமல் இருக்கிறது. நாங்கள் ஒன்றும் மந்திரி பதவி கொடுப்பதாகலாம் சொல்லவில்லை அப்படின்னு ஒரு மறுப்பு வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதாவது குதிரை பேரம் நடைபெற்று கொண்டு 3 முறை அதிமுக சந்தித்த அதே காட்சிகளை இப்போது திரும்பவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது விஜய்க்கும் பெருமை சேர்க்காது, அதிமுகவை சேர்ந்த அந்த கட்சிக்கும் பெருமை சேர்க்காது, சம்பந்தப்பட்ட தலைவர்களுக்கும் பெருமை சேர்க்காது. விஜய் அரசியல் குழப்பத்தில் இருக்கிறார் என்று பார்க்கப்படும். விஜயால் தெளிவாக தீர்மானமான முடிவுகளை எடுக்க முடியவில்லை என்கிற பெயர் ஏற்படும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் ஆட்சியின் தொடக்க சில நாட்கள் ஏதோ பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினீர்கள் என்ற பெயர் எடுத்திருக்கிறீர்கள். லஞ்ச் பாக்ஸை கையில் எடுத்துக் கொண்டு வந்து வேலை பார்ப்பதால் மட்டும் பெயர் வந்து விடாது. 9 நாட்களாக ஒரு சர்க்காரில் யாருக்கு எந்த இலாக்கா என்று முடிவு செய்ய முடியவில்லை என்றால் எப்படி நிர்வாகம் ஸ்தம்பித்து இருக்கிறது? இந்த குழப்பமான சூழ்நிலையை கொடுத்ததே மக்கள் தானே. அதாவது ஒரு அதுக்காக நீங்க மக்கள் மேல தூக்கி பழிய போட்டுறீங்களா? என்ன சார் இது வாதம்? நீங்க அதிமுகவை கூட்டணியில வச்சுக்கிட்டு ஊழலற்ற ஆட்சி தருவேன் அப்படின்னு நீங்க சொல்றது, இது வந்து சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்கு. அண்ணாமலை அவர்கள் கட்சிக்கு கடுமையாக பாடுபட்டு வலிமை சேர்த்தார். அவர் சேர்த்த வலிமையை இந்த கட்சி இப்போது இழந்திருக்கிறது. அண்ணாமலையை உரிய வகையில் பயன்படுத்திக் கொள்ள தவறியதன் விளைவு இது, அண்ணாமலையின் பேச்சை கேட்காமல் எடுத்த முடிவின் விளைவு இது என்ற குரல்களும் பாரதிய ஜனதா ஆதரவு நண்பர்கள் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை அதிமுகவில் எதிரெதிர் கோஷ்டிகள் நடத்தக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள், இதை தொடர்ந்து இன்னைக்கு ஆளுநரை சந்திக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. என்னதான் நடக்குது சார் அதிமுகவில்? எங்கே தான் போய் நிற்கும் இந்த முடிவு? தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பது என்று அதிமுகவில் ஒரு கோஷ்டி முடிவெடுத்தது. அதாவது அதற்கு சொல்லப்பட்ட காரணம், எப்படி இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பெரும்பான்மையான மக்கள் விஜய் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தான் விரும்பியிருக்கிறார்கள். ஆகவே இடையிலேயே இந்த அரசு ஆரம்ப நிலையிலேயே கவிழ்ந்து விடக்கூடாது, மக்கள் அளித்த தீர்ப்பை மதிக்கிறோம், ஆகவே எங்களுடைய ஆதரவை இந்த ஆட்சிக்கு அளிக்கிறோம் என்று அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தார்கள். அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் நீடிப்பதாக தெரிவித்தார்கள். அந்த பெரும்பான்மை என்பது 120 இடங்கள் என்பது விஜய்க்கு கிடைத்தது. சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பு அதிமுகவுக்குள் ஒரு பிரச்சனை உருவாகும். ஒரு தரப்பினர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவும், இன்னொரு தரப்பினர் வந்து எதிராகவும். இல்லை, ஆதரவு தருவதற்கு முன் ஒரு பிரச்சனை உருவானது. இவர்களெல்லாம் திடீரென்று ஏன் பாண்டிச்சேரிக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் என்கிற கேள்வி வருகிறது. அதாவது கட்சிக்குள் கோஷ்டி உருவாவதற்கு முன்பே எல்லா எம்எல்ஏக்களையும் கொண்டு போய் பாண்டிச்சேரியிலே தங்க வைத்தார்கள். திரு எடப்பாடி போய் பார்த்தார். எடப்பாடி போய் பார்த்தார். என்னுடைய அடிப்படையான கேள்வி, அதிமுக ஒருமுகமாக இருந்து தேர்தலை சந்தித்து சென்ற முறையை விட மோசமான தோல்வியை சந்தித்து எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்து 47 பேர் வெற்றி பெற்றார். 75 என்பது 47ஆக குறைந்து விட்டது. அந்த 47 என்பதில் ஆரம்பத்தில் எந்த சிக்கலும் இல்லை. ஆரம்பத்தில் எந்த சிக்கலும் இல்லாத நிலையில் பாண்டிச்சேரிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அப்படியானால் யாருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது? எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்ததா? கட்சி எம்எல்ஏக்கள் மீது ஏன் போனார்கள்? இது ஒரு கேள்வி. இதை தொடர்ந்து தான் ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. என்ன வருகிறது? திமுக வெளியிலிருந்து ஆதரிக்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதற்கு ஒரு முயற்சி நடந்தது, திமுக ஆதரவோடு. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று திரு சி.வி. சண்முகம் தரப்பினர் கூறுகிறார்கள்.
இந்த குற்றச்சாட்டு தவறான குற்றச்சாட்டு என்று திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் திரு கே.பி. முனுசாமியும் திரு ஓஎஸ் மணியும் மறுக்கிறார்கள். இது அவதூறு என்று சொல்கிறார்கள். நான் அந்த குற்றச்சாட்டை அவதூறு என்று பார்க்கவில்லை. அது 200% உண்மையாக இருக்கும் என்று நான் திடமாக நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன் என்று சொன்னால், திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்று 4ஆம் தேதி வெற்றி பெற்று அவர் 8ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி எல்லாம் கவர்னர் மாளிகைக்கு அலைந்து கொண்டிருந்தார். ஆதரவு கடிதங்களை கொண்டு வாருங்கள், ஒவ்வொரு கட்சியாக ஆதரவு கடிதம் வாங்குவதற்குள் அவருக்கு தாவு தீர்ந்து விட்டது. இடைப்பட்ட காலத்தில் தொலைக்காட்சியிலே ஒரு செய்தி பிரேக்கிங் நியூஸாக வெளிவந்தது. என்ன செய்தி? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து அதிமுக ஆட்சி அமைவதற்கு திமுக வெளியிலிருந்து ஆதரிக்கும், இப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்பது அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்த பிரேக்கிங் நியூஸ். இந்த செய்தி அடுத்த நாள் பிரதான பத்திரிகைகள் அத்தனை பத்திரிகைகளிலும் முதல் பக்க செய்தியாக வந்தது. டெலிவிஷனில் வந்தபோதும் சரி, அடுத்த நாள் பத்திரிகைகளிலே கொட்டை எழுத்தில் தலைப்புச் செய்தியாக வந்தபோதும் சரி, அதிமுக சார்பில் ஒரு சின்ன மறுப்பு கூட வெளிவரவில்லை. இது எவ்வளவு பெரிய செய்தி, பரபரப்பான செய்தி, அரசியலையே திருப்பி போடுகிற செய்தி, தமிழக அரசியலையே திருப்பி போடுகிற செய்தி. தலைமை கழகத்தில் அவசர செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அப்போது கே.பி. முனுசாமி நடத்தியிருந்தால், அந்த மறுப்பை தெரிவித்திருந்தால் அவர்களுடைய அரசியல் நாணயத்தை பாராட்டலாம். அதாவது தாவேக்காவுக்கு ஆதரவு என்ற நிலை வரும்போது உடனடியாக கே.பி. முனுசாமி ரியாக்ட் செய்து அப்படியெல்லாம் எந்த விதத்திலும் ஆதரவு கொடுக்க முடியாது என்று அவர் தான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த செய்தி வரும்போது அவர் குறிப்பிடலுங்கும்போது ஒரு சந்தேகம் ஏற்படத்தான் செய்யும். சந்தேகம் ஏற்படலை. அவர்கள் அந்த முயற்சியில் இறங்கியது, கூச்சமின்றி இறங்கியது உண்மை என்று உலகத்திற்கு வெளிப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர் கூட திரு பேபி அவர்கள் முதலில் கூறி மறுத்து விட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். எங்களையும் ஆதரவு கொடுக்க சொன்னாங்க, நாங்கள் மறுத்து விட்டோம் என்று. ஆனால் இது திரு எடப்பாடி பழனிசாமியின் சந்தர்ப்பவாதம். திரு சி.வி. சண்முகம் கூறுகிறார், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே திரு சி.வி. சண்முகம் இன்னொரு செய்தியை சொன்னார். இந்த யோசனை கைவிடப்பட்ட பிறகு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கி திமுகவும் அதிமுகவும் வெளியிலிருந்து ஆதரவு தருவது அல்லது அதிமுகவுக்கு அமைச்சரவையில் இடம் அளிப்பது என்கிற யோசனையும் பரிசீலிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அந்த யோசனையை இல்லை, திருமாவளவன் மறுக்கவில்லை. அப்படி ஒரு பேச்சு இருந்ததாக நான் கேள்விப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த யோசனையை திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் கூறிய வார்த்தையை நான் கூற விரும்பவில்லை என்கிறார். அப்படியானால் அது ஏதோ ஒரு சென்சிட்டிவான வார்த்தை, ஜாதி சம்பந்தப்பட்டதா என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆக எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவோடு முதலமைச்சராவது சந்தர்ப்பவாதம் என்றால், திமுக ஆதரவோடு அமைகிற திருமாவளவன் அமைச்சரவையில் அதிமுகவினர் இடம்பெறுவது மட்டும் சந்தர்ப்பவாதமாகாதா? அப்போ அந்த சந்தர்ப்பவாதத்திற்கு உங்கள் கோஷ்டி தயாராக இருந்ததா? இதைத்தான் நேற்றைய தினம் திரு கே.பி. முனுசாமி கேட்டிருக்கிறார். நான் இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், இது ஒரு முன்னோட்டம், முன் சுருக்கம். இப்போது நம்ம மெயின் பிக்சருக்கு வர வேண்டும். ட்ரெய்லரை பார்த்து விட்டீர்கள். இப்போ மெயின் பிக்சர் என்ன? இப்போ மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆகுதா? ஆமாம். இப்போ என்ன மெயின் பிக்சரு? 25 பேர் சட்டசபையில் ஓட்டு போட்டாங்க. இவர்கள் கொரோனா உத்தரவை மீறி ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்று இன்பதுரை கூறியிருக்கிறார். கட்சித்தாவல் தடை சட்டத்திற்கு ஆளாவார்கள் என்று கூறியிருக்கிறார். இன்னமும் புகாராக கவர்னரிடமோ அல்லது கோர்ட்டுக்கோ இந்த மேட்டர் போகவில்லை. இப்போது இதையெல்லாம் போகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கிடையில் இந்த 25 பேரில் 5-6 பேருக்கு மந்திரி பதவி கொடுங்கள் என்று தாவேகாவிடம் கேட்கப்பட்டது என்றும் அதற்கு தாவேகா இசைவு தெரிவித்துள்ளது என்றும் பிரதான பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கின்றன. தொலைக்காட்சியிலும் செய்தி வந்திருக்கிறது. இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டும். எப்படி அதிமுக மறுப்பு தெரிவிக்காமல் இருந்ததோ, திமுக மறுப்பு தெரிவிக்காமல் இருந்ததோ உடனடியாக அந்த செய்திகளுக்கெல்லாம், அதே போல தாவேகாவும் இப்போது மறுப்பு தெரிவிக்காமல் இருக்கிறது. நாங்கள் ஒன்றும் மந்திரி பதவி கொடுப்பதாகலாம் சொல்லவில்லை அப்படின்னு ஒரு மறுப்பு வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதாவது குதிரை பேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனக்கு இந்த காட்சிகளெல்லாம் எதை நினைவுபடுத்துகின்றன என்றால், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக ஜே என்று 2 பிரிவாக பிளவுபட்டது. ஜானகி அம்மையார் தலைமையை ஆதரித்து 97 எம்எல்ஏக்கள் ஆதரித்தார்கள்.
செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையை 33 பேர் ஏற்றுக்கொண்டார்கள் எம்எல்ஏக்கள். சட்டமன்றத்தில் நடந்த ஃப்ளோர் டெஸ்டில் ஜானகி அம்மையார் தோல்வியடைந்தார். பெரும் அமளி நடந்தது. சட்டசபையில் பெரும் அமளி நடந்தது. இது நடந்தது, அப்படியே மைண்டில் அப்படியே வச்சுக்கிங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு, அப்போது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜார்ஜ், செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி, இந்த பிளவு, அதே போல காட்சிகள் திரும்புகின்றன. கூவத்தூரிலே கொண்டு போய் இவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் கொண்டு போய் பாதுகாத்தார், அடைகாத்தார். இப்போது மீண்டும் வரலாறு திரும்புகிறதோ, 87 போல திரும்புகிறதோ என்கிற கருத்தைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 3 முறை அதிமுக சந்தித்த அதே காட்சிகளை இப்போது திரும்பவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது விஜய்க்கும் பெருமை சேர்க்காது, அதிமுகவை சேர்ந்த அந்த கட்சிக்கும் பெருமை சேர்க்காது, சம்பந்தப்பட்ட தலைவர்களுக்கும் பெருமை சேர்க்காது. நீங்கள் கட்சியை கொண்டு வந்து எந்த இடத்தில் நிறுத்தி இருக்கிறீர்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். விஜய் இப்போது இவர்களை எடுத்துக்கொள்வதற்கு ஆரம்ப நிலையிலேயே எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் இல்லையா? நான் சொல்லிடுறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த ஆட்சிக்கு ஆதரவு அளித்திருக்கின்றன. ஃப்ளோர் டெஸ்டில் உங்களை ஆதரித்திருக்கின்றன. ஆதரித்த கட்சிகள் இப்போது எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. இல்லை, அதனால தானே அவர்களுடைய பயமே, தாவேக்காவுடைய பயமே அதானே. இவங்க எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செயலில் ஈடுபடலாம், ஆட்சியை கவிக்கிறதுக்கு எப்போ வேணாலும் முயற்சிக்கலாம்ங்கிற ஒரே காரணத்துக்குனால தானே அதிமுக கொடுக்கக்கூடிய வாலண்டியராக வந்து கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு கூட்டணிக்குள்ளே வச்சிருக்காங்க. வாலண்டரியாக கொடுக்கக்கூடிய ஆதரவு நிச்சயமாக அவர்கள் ஆதாயம் இல்லாமல், அல்லது குவிக் ப்ரோகோ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், பிரதி உபகாரம் இல்லாமல் அந்த ஆதரவை தரமாட்டார்கள். இருந்துட்டு போட்டோம். இவர்கள் வெளியில் இருந்து ஆதரவித்தால் விஜய்க்கு பிரச்சனை இல்லை, விஜய் மீது கரை வராது. இவர்களை மந்திரி சபையால் நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த ஆதரவை ஏற்றுக்கொள்வீர்களானால் விமர்சனங்கள் வலுக்கும். வேறு வழி இல்லை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் கடுமையான விமர்சனங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். விமர்சனங்களோடு நின்றுவிட்டால் கூட பிரச்சனை இல்லை. விமர்சனங்கள் ஒரு வாரத்தில் மறந்துவிடும், விமர்சனங்கள் ஒரு வாரத்தில் ஓய்ந்துவிடும். ஆனால் விமர்சனங்களோடு நிற்கக்கூடிய விஷயமா இது என்றால் விமர்சனங்களோடு நிற்கக்கூடிய விஷயம் அல்ல. இது சட்ட ரீதியான பிரச்சனைகளை எழுவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று நான் கேள்விப்படுகிறேன். அதாவது நான் ஒரு பத்திரிகையாளராக முன்னாள் அட்வொகேட் ஜெனரல் அவர்களிடம் நான் பேசிய போது, இவர்களெல்லாம் கொறடா துணைத் தலைவர் என்று ஒருமித்த வகையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா என்று என்னிடத்தில் கேட்டார். எனக்கு தெரிந்தவரை அப்படி இல்லை என்று சொன்னேன். இவர்கள் தனியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், அவர்கள் தனியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். சரி, அப்படி இருந்தாலும் கூட கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு சற்று கூடுதலான சாதகமான அம்சம் இப்போது இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அதாவது சே, இதுல யாருக்கு சே இருக்கிறது என்றால், பார்ட்டியினுடைய எலெக்டட் ஃப்ளோர் லீடர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஜெனரல் செக்ரட்டரி. நீங்கள் ஃப்ளோர் லீடரை வந்து ஜெனரல் செக்ரட்டரி தேர்ந்தெடுக்கல வேலுமணியை. இந்த எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கட்சியினுடைய பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. சரி, ஒரு புரிதலுக்காக உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ வந்து சட்டசபையில் எம்எல்ஏக்கள் எடுக்கக்கூடிய முடிவு தானே இறுதியானது. கட்சியை தாண்டி அங்கே எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள அறுதி பெரும்பான்மையினோ எடுக்கக்கூடிய முடிவு தானே சபாநாயகர் கட்டுப்படுத்தும். அதாவது 2 தரப்பில் யாருக்கு அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டால் திரு சி வி சண்முகத்திடம். ஆனால் அதிமுக சட்டமன்ற கட்சி என்று இருக்கிறது அல்லவா, 47 பேர் கொண்ட கட்சி. கோஷ்டியா பிரிஞ்சுட்டாங்க. அது இருங்க, அந்த 47ல 2/3 இருந்தாதான் இவர்கள் சொல்வது செல்லுபடி. அது கட்சி தாவல் தடை சட்டம்ங்கிறது வந்து அதுதான் நான் சொல்ல வர்றேன். கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு மனு இருங்க, ஒரு மனு கவர்னரிடம் சபாநாயகரிடம் கொடுத்துவிட்டு நீதிமன்றத்திலும் கோர முடியும். அங்கே தான் ஒரு பிரச்சனை வருது. எல்லாரும் விவாதிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு கொறடாவுடைய உத்தரவை மீறினால் மட்டும்தான் கட்சி தாவல் தடை சட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆனால் இங்கே 2 பக்கமே எந்த கொறடாவும் தேர்ந்தெடுக்கப்படலை. நாங்கள் சபாநாயகர்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம், 2 தரப்புலையும் கொடுத்துருக்கோம். ஆனால் சபாநாயகர் வந்து யாரையும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா? இதைத்தான் வழக்கறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நான் 2 வழக்கறிஞர்களிடம் பேசிய போது கிரே ஏரியா என்று சொல்கிறார்கள். சட்டத்தின் பார்வையில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது.
இது ஒரு தெளிவற்ற பகுதி. நீங்கள் கூறுவது போல உருவாகி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இருக்கிறது அல்லவா? அதாவது கொறடா என்பவர் ஒருமித்த முறையில் தேர்ந்தெடுக்கப்படாததால், ஒன்றுபட்ட ஒரு விப் இல்லாததால், 2 தரப்பும் 2 கொறடா, விப் என்பது டிவைடட் ஆகி இருக்கிறது. ஆகவே இந்த தரப்பில் 2/3 இல்லை என்பது நடவடிக்கைக்கு உள்ளாகாது என்பது அந்த கிரே ஏரியாவை வைத்து சொல்லக்கூடிய பகுதி. இறுதியில் அதை நிர்ணயிக்கக்கூடியது எது என்றால் நீதிமன்றம் தான் நிர்ணயிக்க முடியும். சபாநாயகர் நிர்ணயிப்பது சரியாக இருக்காது என்கிற பார்வை இருக்கிறது. இரண்டாவது, இது சட்ட ரீதியான இது அணுகுமுறை, சட்ட ரீதியான கேள்வி. இப்போது சட்டம், நீதிமன்றம் என்ன சொல்லும்? ஒருவேளை அதன் முன் ஒரு பெட்டிஷன் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் இப்படி கட்சி தனக்கு சவாலாக புறப்பட்ட ஒரு கோஷ்டியை அப்படியே விட்டுவிட மாட்டார் என்று ஒரு பார்வை இருக்கிறது. ஆக அவர் நீதிமன்றத்தை அணுகப் போகிறாரா, அல்லது மேதகு ஆளுநருக்கு முதலில் முறையிட்டு பார்ப்போம், இவர்களுக்கு ஸ்வேரிங் பண்ணக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கப் போகிறாரா, இவற்றின் மீதெல்லாம் என்ன முடிவெடுக்கப்பட போகிறது என்கிற ஒரு சிக்கல். இது சட்ட ரீதியான சிக்கல். இதை தாண்டி அடுத்த கட்டம்தான் அரசியல் ரீதியான சிக்கல். அரசியல் ரீதியான சிக்கல் என்ன? ஏற்கனவே 9 பேரை அமைச்சராக்கிவிட்டு 1 வார காலம் கடந்த நிலையில் இன்னமும் யாருக்கும் என்ன துறை என்றே சொல்ல முடியாத நிலையில் ஒரு ஆளுங்கட்சி இருக்குமானால் இதை விட ஒரு பலவீனமான அம்சம் எதுவும் இருக்க முடியாது. அதான் சொல்றாங்களே, இப்போ 9 நாள் ஆகிவிட்டது அமைச்சர்களை நியமித்து எந்த பதவியும் கொடுக்கறனால நிறைய ஃபைல்கள்லாம் தேக்கம். அதுதான் நான் சொல்ல வருகிறேன். கிட்டத்தட்ட 3000 இன்றைய தினம் மேதக ஆளுநர் சென்னையில் இருக்கிறார். நேற்றிரவு வந்திருக்கிறார். நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நாளில் அநேகமாக ஆளுநர் மாளிகைக்கு தாவேகா தரப்பிலிருந்து செய்தி போகலாம். இருக்கிற அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்து பிறகு தேவைப்பட்டால் மாற்றிக்கொள்ளலாம் என்ற யோசனை திரு விஜயிடம் தெரிவிக்கப்பட்டு அவர் அநேகமாக இன்றைக்கு அந்த முடிவை எடுக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் அந்த அறிவிப்பு வராவிட்டால் விஜய் அரசியல் குழப்பத்தில் இருக்கிறார் என்று பார்க்கப்படும். விஜயால் தெளிவாக தீர்மானமான முடிவுகளை எடுக்க முடியவில்லை என்கிற பெயர் ஏற்படும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் ஆட்சியின் தொடக்க சில நாட்கள் ஏதோ பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினீர்கள் என்ற பெயர் எடுத்திருக்கிறீர்கள். லஞ்ச் பாக்ஸை கையில் எடுத்துக்கொண்டு வந்து வேலை பார்ப்பதால் மட்டும் பெயர் வந்து விடாது. 9 நாட்களாக ஒரு சர்க்காரில் யாருக்கு எந்த இலாக்கா என்று முடிவு செய்ய முடியவில்லை என்றால் எப்படி நிர்வாகம் ஸ்தம்பித்து இருக்கிறது? அனைத்து துறைகளின் செயலாளர்களும் திணறி இருக்கிறார்கள். தேங்கி இருக்கிற ஃபைல்கள் மீது முடிவெடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே பதவியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கடைசி 1 மாதம் 45 நாட்கள் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு வந்த பிறகு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது என்கிற தடை தேர்தல் கமிஷனால் விதிக்கப்பட்டிருக்கிறது. ரொட்டீன் ஃபைல்ஸை தான் அவர்கள் பார்க்க வேண்டுமே தவிர they cannot take important decisions on their respective departments. அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் இப்போது விஜய் நீடிக்க செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு பொறுப்புள்ள அரசாங்கத்திற்கு அழகல்ல என்பது என்னுடைய பார்வை. 9 நாட்கள் அவகாசம் என்பது டூ மச். நீங்கள் இதற்குள் இலாக்காக்களை ஒதுக்கி இருக்க வேண்டும். சரி சார், நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். அதாவது நீங்கள் விஜய் குழப்பமான சூழ்நிலை இருக்கான்னு சொல்கிறீங்க. இந்த குழப்பமான சூழ்நிலையை கொடுத்ததே மக்கள் தானே. அதாவது ஒரு அதுக்காக நீங்க மக்கள் மேல தூக்கி பழிய போட்டீங்களா? என்ன சார் இது வாதம்? இது நான் கேட்குறேன். 120 பேர் உங்களை ஆதரிச்சு லெட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்க போய் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஃபர்தரா ஒரு அசம்பிளி ஃப்ளோர் மோஷன்ல உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கூட காமிச்சிருக்கீங்க. அப்படியே உட்கார்ந்துட்டு முதலமைச்சர் மட்டும் செயல்படுவாரு, மற்ற அமைச்சர்லாம் முதல்வரை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் கோட்டையில. இது ஒரு விசித்திரமான காட்சி என்கிறேன் நான். அதான் அந்த தேர்தலே ரொம்ப விசித்திரமா தான் இருந்துச்சு. நீங்க மக்கள் தேர்தல் முடிவை பாருங்க, ஒரு குழப்பமான ஒரு தேர்தல் முடிவு. அதாவது அதனால அமைச்சரவை இப்படியே தான் இயங்குங்களா? இல்ல, அமைச்சரவை முடிவு. அதாவது நீங்க தான் இதே மாதிரி குற்றச்சாட்டு சொல்லுவீங்க, எடுத்தன் கவித்தன் என்று. இல்ல எடுத்தன் கவித்தன் சொல்ல மாட்டாங்க. இதே ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். மூத்த பத்திரிகையாளர் இல்ல இல்ல விமர்சகர்களும் சரி சொல்ல எடுத்தன் கவித்தன் இல்ல இப்போது அமைச்சர்களை நியமிக்காமல் இது மாதிரி செய்து விட்டார் என்று நீங்கள் தான் குற்றச்சாட்டு சொல்லுவீர்கள். பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் இப்போது முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அமைச்சரவை ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. கோட்டையில் எல்லா ஃபைல்களும் அப்படியே அதிகாரிகளும் ஸ்தம்பித்து போயிருக்கிறார்கள். சார் வந்ததுலேருந்து ஒரு உருப்படியா பண்ண 2 வேலை தான். 9 இலாக்கா மட்டும் ஒதுக்குனா போதுமா சார்? இப்போ அதுதான் கேட்கிறேன். இலாக்கா மட்டும் கொடுத்தா போதுமா? இல்ல இப்போதைக்கு நீங்க கீ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஆள் ஒதுக்கி ஆகணும். நீங்க கல்வி, சுகாதாரம் இதெல்லாம் ஒதுக்கி ஆகணும். நான் என்ன சொல்றேன், மாண்புமிகு முதலமைச்சர்
இப்போ கோடை உக்கிரமாக இருக்குது. உடனடியாக குடிநீர் தட்டுப்பாடு குறித்து ஆலோசித்தார். நான் உரிய அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தியிருக்கிறார். நான் வரவேற்கிறேன். ஆனால் ஃபாலோ அப் யார் பண்ணுவா? அப்போ ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ராஜ்யம் நடக்கிறதுக்கு விட போகிறீங்களா? மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அமைச்சராக்கி விட்டு அவங்களாம் சும்மா வேலை இல்லாமல் இருப்பாங்களா? என்ன சார் இது? போய் தொகுதிக்கு நன்றி சொல்லுங்கள் போங்கன்ட்டீங்க. டிபார்ட்மெண்ட்டே ஒதுக்கலை. அவங்க நன்றி சொல்லி அங்கே போய் என்ன பண்ணுவாங்க? கலெக்டரை கூப்பிட்டு பேசலாம், வேறு யாரையும் கூப்பிட்டு பேச முடியாது. நீங்கள் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் இருந்தால் அந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளாவது வர வச்சு பேசுவாங்க. ஆகவே இந்த தாமதம் ஏற்றுக்கொள்ள முடியாத தாமதம். இன்றாவது குறைந்தபட்சம் அது நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். இந்த தாமதத்திற்கு ஒரு வகையில் அதிமுக குழப்பமும் காரணம். அதான் நான் கேட்க வரேன். இப்போ இருங்க, 120 தொகுதி ஃப்ளோர் டெஸ்ட்டில் 120 தொகுதி கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருந்துச்சு. தாவேகா வந்து அதிமுகவுடைய 25 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்ற பிறகுதான் இந்த தேக்கம் ஏற்பட்டது அப்படின்னு கருத வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் அங்கே இருக்க காங்கிரஸ் கட்சியிலேருந்து திரு கார்த்திக் சிதம்பரம் கூட இன்னைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, அதிமுகவுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க தான் முதல்ல தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த கட்சி. இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையை வச்சுட்டு மீண்டும் அமைச்சர் அதுதான் நான் சொல்கிறேன். விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் மட்டும் இல்லை, காங்கிரஸில் இவருடைய குரல் வந்திருக்கு, கட்சியினுடைய குரலாக வரல. இவர் தனிப்பட்ட கருத்துன்றது நான் புரிந்து கொள்கிறேன். இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு உங்கள் கேபினட் மெம்பர்ஸ் போட்டிங்கல்ல, அவங்களுக்கு போர்ட்ஃபோலியோ அலாட் பண்ணுங்கள், ஏடிஎம்கே கிட்ட ப்ரீஃப் பண்ணுங்கள், இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிந்து அப்படி ஒரு தகவல், அப்படி ஒரு சிந்தனை திரு விஜய் அவர்களிடம் ஏற்பட்டிருப்பதாக இன்று காலை நான் கேள்விப்பட்டேன். அதிமுக நண்பர்களிடம் சிறிது கால அவகாசம் பெறுகிற வாய்ப்பு இருக்கிறது என்று இன்று காலை என்னிடத்தில் ஒருவர் தெரிவித்தார். ஒருவேளை இன்றைக்கு இலாக்கா போகும்போதே அவங்ககிட்ட இருந்து 2-3 பேரை வாங்கி சொல்லிடுறாரா, அவங்களுக்கும் சேர்த்து போட்டுறாரான்னு தெரியல. ஆனால் அதிமுக விவகாரத்தில் விஜய் என்ன செய்ய போகிறார் என்று பல்வேறு தரப்பினரும் அதை அறிவதற்கு உன்னிப்பாக காத்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கையை செகண்ட் ஆபரேஷன் 2 ஆரம்பிக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்காருன்னு சொல்லும்போதே எனக்கு ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் வந்து தான் தெரியுது. நீங்கள் அதிமுகவை கூட்டணியில் வச்சுக்கிட்டு ஊழலற்ற ஆட்சி தருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, இது வந்து சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்குது. கட்டுச்சோட்டுக்குள்ள அந்த பெருச்சாலையை வச்சுக்கிட்டு, அதான் கட்டுச்சோத்துக்குள்ளே பெருச்சாலையை வச்சுட்டு நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன்னா எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அந்த விமர்சனங்கள் எல்லாம் வரும் சார். இவர் என்ன பதில் சொல்ல முடியும்னா, அதிகபட்சம் எனக்கு கடந்த காலங்களில் அவர்கள் எந்த நீதிமன்றத்திலும் தண்டிக்கப்பட்ட மாதிரி தெரியல. அவர்கள் மீது ஏதாவது வழக்கு இருந்தால் அதை இந்த அரசு கைவிடாது. என்னுடைய ஆட்சி தவறு செய்யாத ஆட்சியாக இருக்கும். இப்படியெல்லாம் பதில் சொல்லலாம். காடட் ஆன்சர்ஸ் இதுதான் பண்ண முடியுமே தவிர அந்த விமர்சனங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை நோக்கி கேட்டுக்கொண்டே தான் இருப்பார்கள். அதாவது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு செய்து கொண்ட சந்தர்ப்பவாத ஏற்பாடு என்ற விமர்சனம் நிச்சயமாக விஜய் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் எந்த முடிவெடுப்பதாக இருந்தாலும் விரைவாக எடுப்பதுதான் அவர் விரைவாக முடிவெடுக்கக்கூடியவர் என்பதையும் உணர்த்தும். இல்லாவிட்டால் அவர் தடுமாறுகிறவர் என்ற இமேஜைத்தான் ஏற்படுத்தி தரும். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், விரைவாக முடிவெடுங்கள் விஜய் அவர்களே என்று. அதான் சார், இந்த விரைவாக முடிவு எடுக்க வேண்டிய விஷயத்தில் தான் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது இந்த ரித்தன் பண்டிட் அப்படிங்கிறவர் வந்து விரைவாக முடிவு எடுத்தால் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. உடனே கூட்டணி கட்சிகள் சட்டசபையில் அன்றைக்கி ஒரு நாள் எடுத்த சலசலப்பில் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அந்த பதவி வித்ட்ரா. ரமணி அவர்களே, நீங்கள் தவறான உதாரணத்தை கூறி நீங்கள் வந்து தவறான ஒரு ஆட்சி முறைக்கு வழிவகுக்கிறீர்கள். ரித்தன் பண்டிட் நியமனத்தை அப்பாயின்மெண்ட் நடந்துச்சா இல்லை சார் ரிவோக் பண்ணாங்க, அதெல்லாம் வேற சார். நானும் கேட்குறேன். இல்ல அந்த மாதிரி அதனால இவங்களுக்கெல்லாம் போர்ட்ஃபோலியோவே ஒதுக்கூடாது. இல்ல ரமணி பேசுவது வினோதமான வாதமாக. இதை வந்து போர்ட்ஃபோலியோ ஒதுக்க வேண்டாம், அது பாட்டு அது அப்படியே இருக்கட்டும், அதுக்கு அத்தனை டிபார்ட்மெண்ட் வேலையை இவரே பார்க்கட்டும் என்பதுதான் உங்கள் வாதமாக இருக்குமானால் அந்த வாதத்தை கண்டு நகைக்கலாம், அவ்வளவுதான். நான் வந்து இப்போ போர்ட்ஃபோலியோ ஒதுக்குறதுக்கோ இல்லை இந்த ரிட்டர்ன் பண்ணிட்டு எடுத்த விஷயத்துக்கோ நான் வரல. அதாவது கூட்டணி கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஒரு விஷயத்துல எதிர்ப்பு தெரிவித்த உடனே அதை பின் வாங்கி விட்டார். அது நியாயமான எதிர்ப்பாக இருந்தால் பின் வாங்க வேண்டும். ஆனால் அவருக்கு சில உதாரணங்களை சொல்லிக்காட்ட தெரியவில்லை. நான் ரத்தன் பண்டிட் கொடுத்ததற்கு வந்து முற்றிலும் நியாயமற்றது என்று நான் கூற மாட்டேன். அதான் கேட்கிறேன். ஏன் கேளுங்க, அந்த கேள்வி தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இல்ல நான் சொல்றேன், நீங்க கட்சி பத்திரிகை ஆசிரியராக இருந்தவங்களெல்லாம் மக்கள் தேர்வு அதிகாரியா போட்டிங்களா இல்லையா? கடந்த காலத்துல எந்த அடிப்படையில் போட்டீங்க? கட்சி பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்தவர்கள், அம்மா அவர்களுக்கு அறிக்கை எழுதி தந்தவர், எம்ஜிஆருக்கு அறிக்கை எழுதி தந்தவரை ஓஎஸ்டி ஆன் ஸ்பெஷல் டியூட்டி போட்டிங்களா இல்லையா? திரு பன்னீர்செல்வம் அப்பாயின்மெண்ட் கூட அப்படிதான் இருந்துச்சு. இருங்க, நான் என்ன சொல்றேன், அப்படி போட்டுட்டு ஜோசியரை போடக்கூடாது, கட்சிக்காரனை போடலாம், கட்சி பத்திரிகை ஆசிரியரை போடலாம்.
என்ன வினோதமான சரி, வாதம் இது இது? வந்து அதிமுக வந்து எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி தெரியல. அதாவது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், அதுதான் நான் சார் காங்கிரஸ். சொல்றேன். ஆ. திரு விஜய் எழுந்து இந்த பதிலை சொல்லுவதற்கு அவருக்கு சொல்லித்தர ஆள் இல்ல. இல்ல அவர் சபை வந்து அவருக்கு புதுசு என்பதனால் இது அதுதான் சொல்வதற்கு சார் நான் என்ன சொல்றேன். அந்த முடிவை வாபஸ் வாங்கிய காரணத்தால் மந்திரிகளுக்கு இலாக்கா இல்ல, நான் ஒதுக்குற மந்திரி தாமதத்தை இலாக்காக்கே நான் வரல. இல்ல மந்திரி அந்த இலாக்காவுக்கே தாமதத்தை வரல. நியாயப்படுத்த முடியாது. இதுக்கு ஒரு விமர்சனம் வந்துடும், அதுக்கு ஒரு விமர்சனம். முடிவுகளை விரைவாக இல்ல. எடுக்கக்கூடியவர் தான் ஒரு ஆற்றல் உள்ள முதலமைச்சருக்கு எடுத்துக்காட்டு. ம். இவர் ஆற்றல் உள்ள முதலமைச்சர் எடுத்து நிரூபிக்கணும்னா மிக விரைவாக இலாக்காக்களை ஒதுக்கணும். சரி சார். இப்போ அந்த இலாக்காக்கள் ஒதுப்பது முதலமைச்சருடைய முடிவா இருக்கட்டுமே நம்ம விட்டுறலாம். ஏன்னா இன்னைக்கு ஆளுநர் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட குடுத்து இன்னைக்கு ஈவினிங் கூட நடக்கக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அத ரொம்ப டிஸ்கஸ் பண்றதுல அர்த்தம் இல்லன்னு நெனைக்கிறேன். இப்போ முதலமைச்சரா 1 வாரம் அவரு செயல்பட்டு இருக்காரு. டெய்லி வந்து காலையில வந்துர்றாரு. மதியம்லாம் லஞ்ச் நீங்க சொன்ன மாரி லஞ்ச் பாக்ஸ்ல எல்லாத்தையும் கட்டிட்டு வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் இருந்து அட்லீஸ்ட் இந்த அரசு அதிகாரங்கள் எப்படி பரவலாக்கப்படுகிறது என்பதை கூட அவர் கற்றுக்கொண்டு இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அதிமுக வந்து இந்த பிரச்சனை தீர்ந்தா தான் அவங்க வந்து அமைச்சரவையே கூட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இல்ல அது என்னன்னு எனக்கு புரியல சார். ம். இவர்களுக்குள்ள என்ன பேசப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. ஏதோ பேசப்பட்டிருக்கு. என்னன்னு நமக்கு தெரியாது. திரு சோ அவர்களுடைய நாடகத்துல இந்த மாதிரி ஒரு வசனம் வரும். யாருக்கும் வெட்கமில்லைன்ற நாடகத்துல. ஏதோ நடக்குது. அது என்னன்றது சீக்கிரம் வந்துரும்ன்ற மாரி. ம். இது ஏதோ நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள ஏதோ பேசியிருக்காங்க. ம். அது என்னன்றது வெளியே வரல. பூனைக்குட்டி வெளியே வந்தால்தான் நாம் உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும். இத பேசும்போது ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியிருந்தாங்க. நீங்க புதுமையான ஆட்சி குடுப்பேன்னு சொன்னீங்க. ஆனா புஷ்பா பட பாணியில தான் ஆட்சி குடுக்குறீங்க. அதாவது அது ஒவ்வொரு திராவிட அலுவலகத்துக்கும் முன்னேற்றக் கழக எம்எல்ஏக்கள் ரசிப்பதற்கும் அல்லது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ரசிப்பதற்கும் இந்த புதிய ஆட்சியை எதிர்ப்பவர்கள் ரசிப்பதற்கும் உதவும். அவருடைய பேச்சு சுவாரஸ்யமாக இருந்தது என்பது வேறு. விமர்சனங்கள் என்பது ஒரு எதிர்க்கட்சி முன்வைக்கத்தான் முன்வைக்கும். அந்த விமர்சனங்களை சந்திப்பதற்கும் தாங்கிக் கொள்வதற்கும் பதில் தருவதற்கும் ஆட்சியாளர்கள் தயாராக இருக்க வேண்டும். விஜய் போக போக அதை பழகிக் கொள்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சார், தமிழக அரசியல் களம் வந்து இப்படி ஒரு ஒரு அதிரடியான சூழ்நிலைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கும்போது பாஜக ரொம்ப அமைதியா இருக்காங்களே. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எதற்கெடுத்தாலும் பதில் சொல்லக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் கூட ரொம்ப அமைதி காக்குறாங்களே. இது ஏதோ ஒரு ரகசியம் பாதுகாக்கப்படுகிறதா என்று சந்தேகம் ஏற்படுது. பாஜகவுடைய இந்த மௌனம் எதற்கு வழிகாட்டுது? பாரதிய ஜனதா கட்சி தமிழக சட்டசபை தேர்தலில் கண்ட தோல்வி அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை என்று நினைக்கிறேன். ஓ, அப்படிதான் நினைக்கிறீங்களா? அதிர்ச்சியிலிருந்து நான் வரலன்ட்டு. 27 இடங்களில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா ஒரே ஒரு இடத்தில் தான் வெற்றி பெற்றது. இதற்காக ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்றதை போல இதற்குத்தான் போய் அதிமுகவிடம் சேர்ந்தார்களா என்று எனக்கு வியப்பு ஏற்படுகிறது. 11% 3% அதன் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சுயபரிசோதனை செய்து கொள்கிற முயற்சியில் நேற்று தொடங்கியிருக்கிறது. திரு PL சந்தோஷ் அவர்கள் நேற்றைய தினம் சென்னை வந்து ஆலோசனை நடத்தினார். விரிவான ஆலோசனை அடுத்த 2 தினங்களில் நடைபெறுவதாக நான் கேள்விப்படுகிறேன். தேர்தல் தோல்விக்கு திரு நயினார் நாகேந்திரனும் திரு முருகனும் அதிமுகவுடன் பேச்சு நடத்திய போது வலுவான தொகுதிகளை கேட்டு பெறாததும் ஒரு முக்கிய காரணம் என்ற குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் பலர் முன்வைக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பணம் முறையாக செலவு செய்யப்படாமல் முறைகேடுகள் நடந்துள்ளன என்ற விமர்சனங்களும் கட்சிக்குள் எழுந்திருக்கிறது. இவை குறித்தெல்லாம் விரிவாக கட்சி மேலிடம் விசாரிக்கும் என்று நம்புகிறேன். திரு அண்ணாமலை அவர்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டீர்கள். திரு அண்ணாமலை அவர்கள் சொந்த முறை பயணமாகவும் ஒரு சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காகவும் அமெரிக்கா சென்றிருக்கிறார். அவர் இன்னும் வரவில்லை என்று நான் அறிகிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் கட்சிக்கு கடுமையாக பாடுபட்டு வலிமை சேர்த்தார். அவர் சேர்த்த வலிமையை இந்த கட்சி இப்போது இழந்திருக்கிறது. அண்ணாமலையை உரிய வகையில் பயன்படுத்தி கொள்ள தவறியதன் விளைவு இது. அண்ணாமலையின் பேச்சை கேட்காமல் எடுத்த முடிவின் விளைவு இது என்ற குரல்களும் பாரதிய ஜனதா ஆதரவு நண்பர்கள் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே தேர்தலுக்கு முன் தெரிவித்தேன், பிஜேபிக்கு ஓட்டு சதவீதம் உயர்ந்திருக்கிறது தமிழகத்தில் என்றால் அதில் அண்ணாமலை ரசிகர்களாக ஓட்டு போட்டவர்கள் கணிசமான பகுதியினர் ஒரு 3-4% இருக்கும் என்று சொன்னேன். அது இந்த தேர்தலில் நிரூபணமாகி இருக்கிறது. அத்தகைய நண்பர்கள் எல்லாம் பாஜகவுக்கு முன்னர் ஆதரவளித்த நண்பர்கள் எல்லாம் திரும்ப அண்ணாமலை நியமிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அது நடக்கப் போகிறதா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சார், அண்ணாமலைக்கு விரைவில் பதவி கிடைக்கிறதா நீங்க சொல்லியிருக்கீங்க. பாப்போம் உங்களுடைய விரைவில் பதவி கிடைக்கும் நான் சொல்லலை. என்னுடைய கருத்தை திசை திருப்ப வேண்டாம். அண்ணாமலை அவர்களை பொறுப்பில் இருந்து எடுத்து பாஜக அவருடைய பலன் என்ன என்பதுதான் பாஜக ஆதரவாளர்கள் எழுப்புகிற கேள்வி. அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஏதாவது முக்கிய பொறுப்பில் அமர்த்தப்பட்டால்தான் அல்லது மாநில தலைவராக நியமிக்கப்பட்டால்தான் கட்சி எழுச்சி பெறும், புத்துயிர் பெறும் என்ற கருத்து
பாஜகவை தாண்டி வெளியில் இருப்பவர்கள் மத்தியிலும் இருக்கிறது. அதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி, வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.